மா உனக்கு எத்தனை தடவைமா சொல்றது எனக்கு மாப்பிள்ள எல்லாம் பாக்காதன்னு? ஏண்டி உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா? கரெக்ட் தான்மா, ஆனா வரவெல்லாம் நான் போலீஸ்னு பார்த்து பயந்து ஓடிடுறானே, என்ன பண்றது? சரி விட்ரி, இப்ப எங்க இருக்க? ஸ்டேஷன்லயா? வழக்கம் போலதாம்மா, ஒரு அக்யூஸ்ட கூட்டிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இப்படியே அக்யூஸ்ட்னு சுத்துடி. ஒரு நாள் பாரு, ஒரு அக்யூஸ்டே உனக்கு புருஷனா வர போறான். அம்மா வைமா, நான் கூப்பிடுறேன். என்ன ஓபன் ஆக மாட்டேது? சார் என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லை மேடம், விலங்கு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். அடிங்க, உன்னெல்லாம் உள்ள வச்சு வெளுக்கணும்டா. 2 நிமிஷம் போன் பேசிட்டு வரதுக்குள்ள தப்பிக்க பாக்குறியா? இல்லை மேடம். கொன்னுடுவேன் இன்னொரு வாட்டி இப்படி பண்ணனா. கை நீட்றா, வாடா. வண்டியில ஏறா. நான்லாம் வரல மேடம். வரலையா? உன்னை என்ன ஸ்கூலுக்கா கூப்பிட்டாங்க? குழந்தை மாதிரி வரலன்ற? கோர்ட்டுக்கு போறோம்டா, அங்க ஜட்ஜ்லாம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. மேடம், நைட்ல இருந்து சாப்பிடல மேடம். உங்க ஸ்டேஷன்ல யாருமே எனக்கு எதுவும் வாங்கி தரல. பசிக்குது மேடம், ஒரு டீயாச்சும் வாங்கி கொடுங்க, அப்பதான் வருவேன். காசுன்னு உங்க அப்பா நான் கொடுத்து வச்சிருக்கான், உரிமையா கேக்குற? மேடம், எங்களுக்கும் ரூல்ஸ் தெரியும். ஒரு கைதிய நீங்க நல்லா பாத்துக்கணும், என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும். இல்லன்னு வைங்களேன், உங்க வேலை போயிடு மேடம். போலீஸ் சொல்ல போனா பரவாயில்லையா? அடிங்க, போலீஸே பிளாக்மெயில் பண்றியா? மேடம், அடிச்சாலும் வேலை போயிடு மேடம். ஏறி தொலை, டீ தானே வாங்கி தரேன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். போலாம் மேடம். ஏறா கைய, நான் என்ன உன் லவ்வரா? உரிமையா கை வைக்கிற? மேடம், கையில விலங்கு போட்டிருக்கீங்க, எங்க மேடம் பிடிச்சிட்டு உட்கார்றது? உங்க சொல்றதா வாட்டமா இருக்கு. கோர்ட்டுக்கு போற வரைக்கும் கையையும் வாயையும் மூடிக்கிட்டு அமைதியா வர. தள்ளி உட்காரா. மேடம், பாத்து மேடம். மேடம், டீ மட்டும் தானா? வேற என்ன வேணும்? 2 வடை வாங்கிட்டுமா? போய் வாங்கி தொலை. தேங்க்ஸ் மேடம், தேங்க்ஸ் மேடம். நல்லா இருக்கு மேடம். மேடம், என்ன? இன்னொரு டீ சொல்லிக்கட்டுமா? இப்பதானடா குடிச்ச? பசிக்குது மேடம். போ வாங்கிக்கோ. தேங்க்ஸ் மேடம். அக்கா, இன்னொரு டீக்கா? இந்த விலங்கு வேற. மேடம், என்னடா டீல தொட்டு சாப்பிடுறதுக்கு பட்டர் பிஸ்கட் வேணுமா? மேடம். ஆமா மேடம். எப்படி மேடம் கண்டுபிடிச்சீங்க? இங்க பாரு, உனக்கு என்னெல்லாம் சாப்பிடணுமோ சாப்பிட்டுட்டு என்ன வந்து கூப்பிடு, நான் வந்து பில் பே பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ரொம்ப நல்ல மேடமா இருக்காங்க. அக்கா, இன்னொரு 4 டீ போட்டுருங்கக்கா. அக்கா, அந்த அக்யூஸ்டோட ஒரே ரோதனையா போச்சுக்கா. அது வேணும் இது வேணும்னு படுத்துறான். மேடம், என்னடா? 1500 ரூபா மேடம். அக்கா இருங்கக்கா, கூப்பிடுறேன். எவ்வளவு சொன்ன? 1500 ரூபா மேடம். ஏன் இவ்வளவு சாக்காகிறீங்க? சீக்கிரமா பே பண்ணிட்டு வாங்க, கோர்ட்டுக்கு போகணும்ல. ஓவர் வெயிலா இருக்கு. என்ன மேடம் சோகமா வரீங்க? டேய், டீ கடையில எவனாவது 1500 ரூபாய்க்கு சாப்பிடுவானாடா? பசிச்சிச்சு மேடம், அதான் சாப்பிட்டேன். மேடம், அடிச்சிங்கன்னா வேலை போயிடும் மேடம். கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு மேடம், போலாமா? மேடம், பசிக்குது, போற வழியில டிஃபன் வாங்கி தரீங்களா? டிஃபன் தானே? நாளைக்கு உனக்கு ஜெயில போடுவாங்க. மேடம், உங்க வீட்ல உங்களுக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்களா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? அதான் உங்க அம்மாட்ட கத்தி கத்தி பேசிட்டு இருந்தீங்களே, ஊருக்கே தெரிஞ்சிருக்கும் மேடம் இந்நேரத்துக்கு. இப்ப அதுக்கு என்ன? மாப்பிள்ளை வேணா சொல்லுங்க மேடம், என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கானுங்க, ரெஃபர் பண்றேன். எப்படி பொறுக்கி புறம்போக்கெல்லாம் மாப்பிள்ளைன்னு சொல்லி கூட்டிட்டு வருவ? அவனுங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஐயோ இல்ல மேடம், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப டீசென்ட். டேய், வாயை மூடிக்கிட்டு வாடா. என்னாச்சு மேடம்? முதல்ல இறங்குடா கீழ. பெட்ரோல் இல்லையா மேடம்? ஆமாடா.
அட இதுக்கே ஒரு டென்ஷனா வரீங்க. கேன் இருந்தா கொடுங்க, நான் பக்கத்துல போய் ஏதாவது பெட்ரோல் பங்க் இருந்தா வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி தெரியுது மேடம். எச்சி, என்கிட்ட பாட்டில் வாங்கிட்டு போயிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறியா? நான் பார்த்துட்டு இருக்கணும். என்கிட்ட அதெல்லாம் நடக்காது. நீ இங்கே இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். மேடம் சீக்கிரம் வாங்க மேடம். எங்க காணோம்? ஐயையோ. ஷோ. வந்துட்டீங்களா மேடம்? டேய், எங்கடா போய் தொலைஞ்ச? மேடம் நீங்க பாட்டுக்கு ரோட்ல லாக் பண்ணிட்டு போயிட்டீங்க. அர்ஜென்ட்டா பிசு வந்துச்சு மேடம், அதான் போயிட்டு வந்தேன். டேய், என்னடா பண்ற? மேடம் நான் கைதி மேடம், ஈஸியா லாக்க ஓபன் பண்ணிடுவேன் மேடம். அதே மாதிரி ஈஸியா லாக்க போட்டுப்பேன் மேடம். பெட்ரோல் போடுங்க மேடம், கோர்ட்டுக்கு போகணும்ல. மேடம் நான் தப்பிச்சிட்டேன், நீங்க பயந்துட்டீங்க தானே? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. தெரியும் மேடம் எனக்கு, ஆனா நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் மேடம். ரொம்ப நல்ல பையன். சொன்னாங்க. ஏன் மேடம் நீங்க யாராவது லவ் பண்றீங்களா? கீழே இறங்கு. என்னாச்சு மேடம்? என்ன போலீஸ் நினைச்சியா இல்ல உன் பொண்டாட்டி நினைச்சியா? உன் இஷ்டத்துக்கு கேள்வியா கேட்டுட்டு இருக்க? உன் கேஸ் ஃபைல் எல்லாம் படிச்சேன். காதல் கைதியாமே நீயே. ஒரு பொண்ணு உன்னை லவ் பண்ணலன்னு அவன் மேல ஆசிட் அடிக்க பாத்திருக்க. இப்போ என்கிட்ட நீங்க யாரையாச்சும் லவ் பண்றீங்களான்னு கேக்குற? பூரிக்கி நாய். உங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. 30 வருஷம் 40 வருஷம் உள்ள தள்ளினாதான் நீங்களா அடங்குவீங்க. பொண்ணுங்களும் வெளியே நிம்மதியா சேஃபா இருப்பாங்க. கோர்ட்டுக்கு போற வரைக்கும் மூடிக்கிட்டு வர. ஏறு. ஏன் மேடம் படிச்சு தானே இந்த போலீஸ் வேலைக்கு வந்திருக்கீங்க? இங்க உண்மையாவே குற்றவாளி இல்லையான்னு தெரியாம யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு அவன் தான் குற்றவாளின்னு முடிவு பண்ணிடுறீங்கல்ல? ஆமா மேடம், நான் காதல் கைதி தான். ஒரு பொண்ணை ரொம்ப உண்மையா லவ் பண்ணேன். அவளை எவ்வளவு உண்மையா தெரியுமா? என்னோட சம்பாரிச்ச ஒவ்வொரு சேவிங்ஸ் காசையும் என் பேங்க் அக்கௌண்ட்ல இல்ல, அந்த பொண்ணோட பேங்க் அக்கௌண்ட்ல போட்டேன். ஒரு நாள் அவட்ட போய் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன் மேடம். அதுக்கு அவ முடியாதுன்ட்டா. நான் கூட அவளுக்கு கொஞ்ச நாள் டைம் தேவைப்படுதுன்னு நினைச்சேன். அப்புறமா தான் தெரிஞ்சது அவ இன்னொருத்தனை லவ் பண்றான்னு. இன்னொருத்தனை மட்டும் இல்ல மேடம், இன்னொருத்தனன்னு நிறைய பேர் என்ன லவ் பண்ண மாதிரி லவ் பண்ணி ஏமாத்திட்டு இருந்திருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சு அவகிட்ட போய் நம்ம 2 பேருக்கு செட் ஆகாது, நம்ம பிரிஞ்சிடலாம், என்னோட சேவிங்ஸ் அமௌண்ட் மட்டும் கொடு, எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குன்னு கேட்டேன். அவ முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டா. நீ கொடுக்கலனா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு சொன்ன. அவ என்ன பண்ணா தெரியுமா? அடுத்த நாள் என் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா. என்ன அவ லவ் பண்ணலன்னு நான் அவன் மேல ஆசிட் அடிக்க வந்துட்டேன்னு. நம்ம ஊர்ல மட்டும் தான் மேடம் ஒரு பொண்ணு என்ன சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. இங்க பாருங்க, நான் இந்த தப்ப பண்ணனா இல்லையான்னு தெரியாம கூட என் கையில விலங்க போட்டு என்ன குற்றவாளி நிரூபிச்சிட்டா. நீங்க சொன்ன மாதிரிதான் மேடம், 30 வருஷம் 40 வருஷம்னு என் வாழ்க்கை ஃபுல்லா ஜெயிலே போகுது. ஆனா அவ இன்னும் நிறைய பேரை ஏமாத்திட்டு நிம்மதியா வாழதான் மேடம் போறா. என் லைஃப் தான் மேடம் இங்க போச்சு. பெண்கள் பாதுகாப்பு முக்கியம் தான் மேடம், ஆண்களுக்கு பாதுகாப்பு வேணாமா? உங்ககிட்ட சொன்ன உங்களுக்கு மட்டும் என்ன மேடம் புரிய போகுது? நீங்களும் ஒரு பொண்ணு தானே. கோர்ட்டுக்கு போற வர மட்டும் இல்ல மேடம், எங்களை மாதிரி ஆம்பளைங்களாம் இந்த உலகத்துல மூடிக்கிட்டு மட்டும் இருக்கோம். வண்டி எடுங்க மேடம், போலாம். அடுத்த வாய்தா ஜூன் 19. மேடம் நானும் பேசக்கூடாதுன்னு தான் இருக்கேன், ஆனா பேசாம இருக்க முடியல. நம்ம எதுக்காக மேடம் இங்கே நின்றுட்டு இருக்கோம்? கோர்ட்டுக்கு போகலாம், டைம் ஆச்சு. போலாம். சரி, ரிலீஸ் ஆயிட்டு நீ என்ன பண்ண போற? ஏதாவது வேலைக்கு போவேன் மேடம். ஆனா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனுக்கு யாரு வேலை கொடுப்பா சொல்லுங்க? நான் சொல்ற இடத்துல போய் கேளு, கிடைக்கும். புரியல மேடம், ரிலீஸ் ஆகாம நான் எப்படி போய் வேலை கேட்க முடியும்? உன் வக்கீல் கிட்ட பேசிட்டேன். அப்புறம் உன்னை ஏமாத்தினாலே அந்த பொண்ணு, அவளையும் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சாச்சு.
உண்மையை ஒத்துக்கிட்டா நீ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுவ. ரிலீஸ் ஆயிடுவானா? ம். என்ன மேடம் சொல்றீங்க? நானும் உன்னை தப்பானவன் தான் நினைச்சேன். ஆனா நீ அப்படி இல்லை. மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்கள் பண்ண இந்த ஹெல்ப்பை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அப்புறம் அன்னைக்கு கேட்டியே நான் யாரையாவது லவ் பண்ணியிருக்கேன். நானும் ஒருத்தனை லவ் பண்ணேன். என்னை ஏமாத்திட்டான். அவனுக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு தான் நான் போலீஸே ஆனேன். ஆனா அதுக்குள்ள அவன் போய் சேர்ந்துட்டான். எங்க மேடம் ஃபாரின் ஏதாவது ஓடிட்டானா? மேலே போயிட்டான். ஆ? ஆக்சிடென்ட். ஆ? செத்துட்டானா? அவன் கத்து நமக்கு எதுக்கு மேடம்? மேடம் ரிலீஸ் ஆக போறேன்னு வேற சொல்லிட்டீங்க. சீக்கிரமா கோர்ட்டுக்கு போலாம் மேடம். இந்த ஹேண்ட் கப்லாம் இல்லாம என்ன பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சரி சரி போலாம். ஆ. ம். மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இங்க பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல, பசங்களுக்கும் பாதுகாப்பு இருக்கு. போலாமா? அதை கொடுங்க மேம், நான் வச்சுக்கிறேன்.